வெல்கம் டு தூண்டி லைஃப் சேனல். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ போடலன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கோசம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் பீச்சுக்கு மீன் பிடிக்க போயிருந்தேங்க. ஆனால் அந்த 4-5 நாளும் எனக்கு மீன் கிடைக்கவே இல்லை. எனக்கு மீன் பிடிக்காத இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவேற்றத்தில் எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்கே சொல்லியே ஆகணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீன் பிடிக்க போகும்போது, நாம் எல்லோரும் மீன் பிடிக்க போகும்போது ஃபுல் செட்டப்போட தாங்க போவோம். பெயிட் ஃபிஷ்ஷிங்கோ, லூர் ஃபிஷ்ஷிங்கோ இல்லை சபிக்கு போட்டு பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்வத்தோட, இன்ட்ரெஸ்ட்டோட, ஒரு எக்ஸைட்டாக போவோம். ஆனால் அங்கே போய் நாம் நிற்கிற டைமு ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த அனுபவம் தாங்க எனக்கு ஏற்பட்டது. இது மாதிரி எனக்கு மட்டும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. நம்ம மீன் பிடிக்கிற மீனவர்கள் கூட எவ்வளோ பெரிய அனுபவசாலியாக இருந்தாலும் அவங்களுக்கு இது போன்ற சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படுங்க. அதனால் யாரும் மனசு வெறுத்துடாதீங்க. ஏன்னா மீன் பிடிக்க போகும்போது அங்கே மீன் இருந்தால் தாங்க மாட்டோம். மீன் நம்ம தூண்டிலில் போகிற இறைய சாப்பிட்டா தாங்க மாட்டோம். அங்கே மீனே இல்லைன்னா எப்படிங்க மாட்டோம்? என்கிட்ட ராடு இல்லாததுனால நான் லூர் ஃபிஷ்ஷிங்கு இது வரைக்கும் பண்ணதில்லைங்க அதிகமாக. ஆனால் பெயிட் ஃபிஷ்ஷிங்கில் நான் நிறைய மீன் பிடிச்சிருக்கேங்க. உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போடலாம்னு நினைக்கும் போது எனக்கு மீன் கிடைக்கலங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, கடலில் தண்ணி ஏறும்போது மீன் வரும், கடலில் அலை அதிகமாக அடிக்கும்போது மீன் வரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அமாவாசை டைமில், பௌர்ணமி டைமில் மீன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் என்ன சொன்னாலும் அங்கே போயிட்டு மீன் பிடிக்கும்போது மீன் கிடைச்சா அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு. அதே மாதிரி மீன் கிடைக்கலன்னா கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்கும். என்ன மாதிரி நீங்களும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட சாப்பிடாம கூட பீச்சில் மீன் பிடிச்சிருக்கீங்களா? நான் அந்த மாதிரி நிறைய மீன் பிடிச்சிருக்கேங்க. அநேகமாக இப்போது மீன் பிடிக்கிற சீசன் இல்லைன்னு தாங்க நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு தான் கடலில் மீன் கிடைக்கலையா என்னான்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் கடலில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் மீன் கிடைக்கலங்க. நான் சொல்கிறது ஷோர் ஃபிஷ்ஷிங்கு, அதாவது கடற்கரையில் மீன் பிடிக்கிறத பற்றி நான் சொல்கிறேங்க. கல்லிடையில் மீன் பிடிக்கிறத பற்றி நான் சொல்லலை. கல்லிடையில் நீங்கள் மீன் பிடிக்கும்போது உங்களுக்கு அங்கே பள்ளமாக இருக்கும். அதுவும் இல்லாத கல் ஓரத்தில் மீனுங்க கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சூழ்நிலையே வேறு. ஆனால் இந்த கடற்கரையில் மீன் பிடிக்கும்போது நமக்கு இப்போ இந்த சிறிய மீன்கள் கூட அதிகமாக கிடைக்கலங்க. நானும் உங்களுக்கு குளத்துல போயிட்டு மீன் பிடிச்சி வீடியோ எடுத்து போடலான்னு நினச்சேங்க. ஆனால் சும்மா நம்ம விரால் மீன் பிடிக்கிறதே பிடிச்சி போட்டிருந்தா இவங்களுக்கும் போர் அடிக்கும். சரி, அதனால் கடலில் போயிட்டு ஏதாவது ஒரு கிலோ சைஸில் ஒரு மீன் மாட்டினா கூட போதும், அதை எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி தாங்க வந்தேன். அநேகமாக நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கடலில் ஒரு மீன் எடுத்து ரொம்ப சாதாரணமாக கிடச்சிருங்க. ஆனால் இப்போலாம் அது மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா கடலில் மீன் வளம் குறைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. நிறைய பேர் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த ஃபிஷ்ஷிங் ஆப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபிஷ்ஷிங் ஆப் யூஸ் பண்ணி மீன் பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதில் ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு. நம்மளோட பார்வையாளர்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஷோர் ஃபிஷ்ஷிங் பண்ண சிறந்த இடம் எதுன்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக கடலில் மீன் பிடிக்காமல் இருக்க மாட்டேங்க. கண்டிப்பாக நான் கடலில் தூண்டில் போட்டு மீன் பிடிப்பேன். அந்த வீடியோவை நான் கண்டினியூவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது நான் கொஞ்சம் வேறு சில வேலைகளில் இருக்கிறதுனால என்னால் மீன் பிடிக்க வீடியோ எடுக்க போக முடியலைங்க. ஆனால் நான் நேற்று கூட ஒரு பீச்சுக்கு போயிட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு தாங்க இருந்தேன். ஆனால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எனக்கு மீன் எதுவும் கிடைக்கலங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் சுவாரஸ்யமான வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.